சகரியா 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவுநூல் பிடித்திருந்த ஒரு புருஷனைக் கண்டேன். நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னுடனே பேசின தூதன் புறப்பட்ட போது, வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். நேற்றைய தினத்தில் கடந்த நாட்களில் 2 தரிசனங்களை குறித்து பார்த்தோம். ஒரு பள்ளத்தாக்கில் நிற்கக்கூடிய ஒரு மிருது செடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற குதிரையின் மேல் அமர்ந்திருந்த ஒரு புருஷன் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய தாழ்வான அந்த நிலைமையில நம்மோடு கூட நிற்கக்கூடிய ஒரு கிறிஸ்து என்று சொல்லி அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு மற்ற ஜனங்கள், மற்ற பின்னாடி இருக்கக்கூடிய குதிரையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும் தேசத்தை சுற்றி பார்த்து அமைதியும் அமெரிக்கை சமாதானமுமாக இருக்கிறத கண்டு இவரிடத்துல சொல்லும்பொழுது இவருடைய உள்ளம் உடைந்தவராக, நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் இத்தனையான ஒரு அடிபாதாளத்தில் இருக்கிறாங்களே, இவர்களை நான் உயர்த்தும்படியாக நான் இவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி உடனேயே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தரிசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எதுவரைக்கும் இந்த ஜனங்களின் மேலே கோபமாக இருப்பீங்க, எவ்வளவு நாளைக்கு சிறையிருப்ப திருப்பாமல் இருப்பீங்கன்னு சொல்லி பேசின அந்த காரியத்தை குறித்தும், அதற்கு காரணம் 4 கொம்புகள் அவர்கள் வல்லரசாக இருந்து இந்த யூதாவை இஸ்ரவேலர்களை சிதறடித்தபடினால அந்த 4 கொம்புகளை காண்பித்து அந்த 4 கொம்புகளையும் தள்ளுகிற 4 தொழிலாளிகளையும் கண்டவராக, அந்த 4 தொழிலாளியை, அதாவது முதல்ல இருந்த வல்லரசை அழிப்பதற்கு இன்னொரு வல்லரசை ஆண்டவர் எழுப்புகிற காரியத்தையும், அதற்கு அடுத்தபடியாக இந்த வல்லரசை அழிப்பதற்கு இன்னொரு வல்லரசை எழுப்புகிற காரியத்தையும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பார்த்து, ஆண்டவர் சிதறடித்த மக்கள் மத்தியிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை, இன்னொருவனை வல்லவனுக்கு இன்னொரு வல்லவன் எழும்புவான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எழும்ப பண்ணி நமக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வார் என்று 2 தரிசனங்களில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு ஒரே ஒரு தரிசனம், ஒரு சின்ன தரிசனத்தை இங்கே பார்க்குறார். திடீர்னு ஒரு புருஷன், அவர் பார்த்த பள்ளத்தாக்கில் பார்த்த புருஷன் தான் திடீர்னு அளவுகோலை தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னே எருசலேம் பார்த்தா முழுவதும் மண்மேடாக கிடக்குது. அங்கங்கே ஜனங்கள் கொஞ்சம் வீடுகளை கட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் தோட்டங்களை போட்டிருக்கிறாங்க. மிகுதியாக இருந்த ஜனங்கள் இப்போ மொத்தமே 50,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இஸ்ரவேல் தேசத்தில், ஒரு பரந்த தேசத்தில், அல்லது எருசலேமை மையமாக கொண்டு ஆண்ட அந்த 2.5 கோத்திரங்கள் வாழ்ந்த அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆங்காங்கே ஒவ்வொரு வீடு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு நிறைய வறுமைகள் வந்ததுனால, பிரச்சனைகள் வந்ததுனால நிறையா நம்முடைய குக்கிராமங்களெல்லாம் போயிட்டு ஊர் சைடுகளெல்லாம் பார்த்தா, முதல்லலாம் சின்ன பையங்களாக இருக்கும்போது வீடுகள் நிறைய ஆட்கள் இருந்தமாக இருக்கும், பிஸியாக இருந்தமாக இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு வயதானவர்கள் உட்கார்ந்து இந்த திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பிள்ளைங்க எங்கே ஃபாரின் போயிட்டாங்கங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, அந்த வேலைக்காக போயிருக்கிறாங்க, இந்த வேலைக்காக போயிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே போல தான் இந்த எருசலேம் காணப்படுது. அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, இப்படி இருக்கு. இந்த மத்தியில் அளவுகுல வேற தூக்கிட்டு ஒரு ஆள் போறார். மண்மேடாக கிடக்கிற இடத்துல 100க்கு 100 நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையின் மத்தியில் ஒருவர் கடந்து செல்லும் பொழுது அவர் போய் இவர் கேட்குறார், இன்னொருத்தர் எதிர்த்தால எங்கே போகிறீங்க வாரீங்க அப்படின்னு கேட்கும்போது, எருசலேமை அவனுடைய நீளம் அகலத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அளக்கிறதுக்கு நான் போகிறேன், அதனால் இந்த வாலிபன் இடத்துல நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த எருசலேமின் காரியம் 4 படிங்க பார்ப்போம். நீ எழுத்தால அந்த தூதனை பார்த்து நீ ஓடி இந்த வாலிபனிடத்துல சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடுகிற மனுஷரின் திரளினால, மிருக ஜீவன்களின் திரளினால மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகும். மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலம். ஒண்ணுமே நம்பிக்கை இல்லை, எழுந்து நிற்பதற்கே பலன் இல்லை, என்ன நடக்க போகுதுன்னே தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் வெறும் 50,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க முதல் சிறையிருப்பு. அங்கே சொல்றாரு, எருசலேம் மக்களால் நிச்சய போகிறது, நிரம்ப போகிறது. எருசலேம் அதே போல மிருக ஜீவன்களினுடைய திரளினால, ஆசீர்வாதங்களினால
நிரம்ப போகிறது. மதில் இல்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமா இருக்கும். முதல்ல ஆலயம் தான் கட்ட போகிறோம். இது சுற்றி இருக்கக்கூடிய மதலை கட்ட போறதில்லை. அதனால இது ஒரு மக்கள் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக நான் இதை மாற்றும்படியா நான் வந்திருக்கிறேன். நீ வந்திருக்க அந்த புருஷன் வாலிபன் இடத்துல என்ன செய்ய, சகரியாவின் இடத்துல போய் சொல்லு, நீ ஓடி போய் சொல்லு. எருசலேமை மக்களின் திரளினால, எருசலேமை மிருக ஜீவன்களினுடைய திரளினால நான் அந்த பட்டணத்துல வாசம் பண்ண போகிறேன். மதில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவான். அதுக்கு அடுத்த வசனத்துல பதில் சொல்றாரு, படிங்க பாப்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார்? கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதான். நானே மதில் இல்லைன்னு பயப்படாத. ஏன்னா மதில் கட்டினா மக்கள் தொகை கம்மியாக தான் இருப்பான். அதனால மக்கள் தொகையை திரளா கொண்டு வந்து சேர்க்கணும். மிருக ஜீவன்களை திரளா கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லைகள் இன்னும் பெருசாக போகுது. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பக்கத்து இடத்துல வாங்கியிருப்பான், இப்போ இடத்த வாங்கியிருப்பான், அதுக்கு அடுத்து அவனுடைய எல்லையில் மதில் போட மாட்டான். இப்போ நாங்கள் கொடுத்த ஒருத்தர் இப்போ தான் மதில் போட்டிருக்கிறாரு. ரொம்ப நாளாக மதில் போடாமல் இருந்தார். இவருடைய பசங்க 2 பேரும் வெளியூரில் இருக்கிறாங்க, மீதியும் தந்துட்டு போயிடுவாருன்னு சொல்லி வெறும் வேலையை மட்டும் போட்டு வச்சுட்டு பாதுகாத்துட்டே இருந்தார். எப்படியாவது கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எல்லைகள் விரிதாகும், எல்லைகள் பெரிதாகும், நீ என்ன செய்யாத, மதில போடாத. மதில் இப்போ வேண்டியதில்லை. நான் குடியிருப்பதற்கு நானே உனக்கு அக்கினி மதிலாக இருந்து நான் உனக்கு பாதுகாப்பை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தால இன்னும் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க வடக்கிலிருந்து என்ன செய்யுங்க, ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வட திசையிலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் நான் உங்களை சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வட திசை என்பது ஏன் சொல்றாருன்னா, உண்மையிலேயே பார்க்க போனா யூதா தேசமானது பாபிலோனியர்களுக்கு வடக்கே இல்லை, கிழக்கு பகுதியில் இருக்கு. இப்ப வடக்குன்னு ஏன் சொல்றாரு? ஆவியானவர் ஏன் இதுல வடக்குன்னு எழுதி வைத்திருக்கிறார்னா, டைரக்டா வரணும்னா ஒரு பாலைவனத்தின் வழியாக அவங்க வரணும். பாலைவனத்தின் வழியாகத்தான், அரேபிய பாலைவனங்களின் வழியாகத்தான் யூதாவை வந்து சென்றடைய முடியும். அது வருகிறது மிகவும் கடினமாக இருக்கிறதுனால ஐப்ராத் நதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளின் வழியாக அவங்க சுற்றி வரும் பொழுது அவங்க கிழக்கே இருந்து வந்த மாதிரி தெரியாது, வடக்கே இருந்து வருகிறதாக தோன்றும். வடக்கே இருந்து தான் வருவாங்க. அதனால தான் வடக்கேயிலிருந்து, வடக்கு மூலமாக நீ சிறையிருப்புக்கு சென்றிய அந்த வட திசையிலிருந்து நீ என்ன செய்ய, திரும்பி வா. அரேபிய பாலைவனத்தின் வழியா வர்றது உனக்கு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு அழகா பேசுறாரு பாரு. நீ இந்த பாதையில வருகிறது கஷ்டமா இருக்கும். எப்படி எந்த வழியா உன்னை சிறைபிடிச்சிட்டு போனானோ அந்த வழியிலிருந்து அப்படியே திரும்பி நீங்க என்னுடைய காரியங்களுக்கு வா. நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்களை 4 திசைகளிலும் சிதறடித்தேன், ஆனா இங்கே திரும்ப வா என்று சொல்லி இந்த நாட்கள்ல நடக்க போகிற ஆசீர்வாதங்களையும் 1000 வருட அரசாட்சியினுடைய எருசலேமினுடைய மகிமை, எருசலேமினுடைய ஆசீர்வாதங்கள், எருசலேமினுடைய பாதுகாப்பை இங்கே சகரியாவுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மண்மேடை பார்த்து புலம்பிட்டு இருக்கிறிய, இல்லை ஏதாவது ஒரு ரூம் கட்டிடுவனான்னு பார்த்துட்டு இருக்கிறிய. ஆனா இந்த ரூமை மாத்திரம் இல்ல, இப்ப நீ கட்ட போகிற இந்த ஆலயம் மாத்திரம் அல்ல, 1000 ஆண்டு ஆட்சியில உலகம் முழுவதையும் கவருகிற ஒரு எருசலேமாக மாற்ற என்னுடைய திட்டத்துல இருக்குது என்பதை நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர் இங்கே சகரியாவிடத்தில் விளக்கிட்டு. 50,000 தான் வந்திருக்குன்னு நினைக்காத, சுற்றில இருக்கக்கூடிய ஜனங்களை கொண்டு வர போகிற. மண்மேடா இருக்குதுன்னு நினைக்காத, இங்கே மிருக ஜீவன்களை நான் தரப்போகிறேன். மதிலில்லாத பட்டணம்னு நினைக்காத, நானே சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நான் பாதுகாப்பை தர விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு திரும்ப வட திசையிலிருந்து நினைச்சவங்க எல்லாரும் புறப்பட்டு வாங்க. திரும்ப படிங்க, அதுக்கு அடுத்த வசனம் படிங்க பாப்போம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். இன்னைக்கு விடுதலை நமக்கு, நம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டார். சிறையிருப்பு முடிந்தது. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலை நான் புடுங்கியாச்சு, முடிந்தது. எல்லா கிரியைகளையும் செய்து முடித்து விட்டேன். அதனால நம்புறவன், சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவன் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாரு.
பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிறன்னா பாவத்தினிடத்துல, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள, இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள, இந்த உலகத்தின் பாவ சேற்றுகளுக்குள்ளாக சிக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீயா எழும்பி வரணும், நீயா வந்துருன்னு சொல்ற. உன்னை விடுவித்துக்கொள், நீ உன்னை விடுவித்துக்கொள். உனக்காக ஒரு நற்செய்தி, ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு என்ன சுவிசேஷம்? கோரேசின் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட்டிருச்சு. இங்கே எவெல்லாம் அவருடைய யூதாவை சேர்ந்தவன் இருக்கிறானோ, அந்த பாபிலோன்ல நிறைய தேசத்து மக்கள் இருக்கிறான். எல்லாரையும் தான் நேபுகாத்நேச்சார் எகிப்தியரை எல்லாரையும் தான் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். ஆனா யாருக்கு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. நீங்க புறப்பட்டு போய் பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் தந்தொருளினார அந்த இடத்துக்கு போய் அவருக்கு ஆலயத்தை எருசலேமில் போய் கட்டுங்க. இன்னைக்கு தேவனுடைய அந்த காரியங்களில் பணி செய்யும்படியாக ஆண்டவர் உலகத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இங்கே வந்து என்ன செஞ்சிடறோம்? தூங்கிடுறோம். நம்ம வேலைகளை நம்மளை பார்த்துட்டு சொகுசான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறோம். ஆண்டவர் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி நம்மை ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்திருக்கிறார்னா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு தெரிந்து கொள்ளுகிற ஆசாரியர்களாக நம்ம மாற்றிடுறோம். அப்படி புண்ணியங்களை அறிவிக்கணும். அங்கே இருந்தேங்க, அங்கேயும் அப்படி தான் இருந்தேன், சிறையிருப்புலையும் தூங்கிட்டு தான் இருந்தேன், விடுதலை பண்ணி ஓடி வந்தாச்சு, இப்போ இங்கேயும் தூங்க தான் போகிறேன்னு சொன்னால் ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு இன்னைக்கு அதுதான் நடக்குது. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு மாறா செய்கிறக்கா. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோன், உனக்கென்று விடுதலை அறிவிக்கப்பட்டாயிற்று, உனக்கென்று காரியங்கள் அறிவிக்கப்பட்டாயிற்று, விடுதலை அறிவிக்கப்பட்டாயிற்று. அதனால நீ என்ன செய்? உன்னை விடுவித்துக்கொள், நீ வெளியே வந்துரு. நீயே வெளியே வந்தா பிற்பாடு தான் உனக்கு என்ன செய்வேன்? நான் மகிமையை தருவேன். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனம் திரும்பாம கீழ்ப்படியாம என் ஆசீர்வாதங்களை, என் மகிமையை நீ ஒரு காலத்திலும் பார்க்க முடியாது. பாவத்திலேயே தொடர்ந்து ஜீவித்தா என்னுடைய மகிமையை, என்னுடைய காரியங்களை நீ என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த வசனம் படிங்க, அதிலே படிங்க பார்ப்போம். பின்னாடி பண்ணிங்க, உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார். இது இயேசுவை குறிக்கிறது. உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய பிதாவினுடைய கண்மணியை தொடுகிறான். நீ கர்த்தருடைய பார்வையில ஒரு கண்மணியை போல காணப்படுகிறார். நம்ம கொஞ்சம் போது என்ன எப்படி கொஞ்சிறோம்? என் கண்ணு, என் மணி அப்படிதான் கொஞ்சவே இல்லாமா? அதே வித்தியாசமாக தான் முறைச்சி பாக்கிய கண்ணே மணியே, என்னது மயில், மானு, தேனு, ஆமாம் அப்படிதான் கொஞ்சிறோம். கண் நம்ம இவ்வளவு சரீரம் அழகாக எவ்வளவுதான் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தால் கண்ணில் கருவிலி வேலை செய்யலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றையும் பார்க்க முடியாது, ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது, உலகம் முழுவதையும் பார்க்க முடியாது. ஒரு கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி ஆயிடுது? இருட்டாயிடுது. அவ்வளோ விலையேறப்பட்டவன், அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவன். ஒன்றை தொட்டானா யாரை தொடுறான்னு அர்த்தம்? அவருடைய கண்மணியை தொடுறதுக்காக. ஒன்றை அடித்தானா அவரை அடிக்க முற்படுகிறதற்கு சமம். வான சேனைகளையும் இந்த பூமியின் சேனைகளையும் ஆளுகிற சேனைகளின் கர்த்தரை போய் யாராவது போய் டச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இயேசு கொடுத்து உன்னை தொடுகிறவன். சங்கீதக்காரன் அதனால தான் ஜோம் பண்ணும்போது அழகாக ஜோம் பண்ணுறார். சங்கீதம் 27:8 நினைக்கிறேன், 17:8 கண்மணி போல என்னை காத்தருளும். அருமையாக சொல்கிறேன். ஆண்டவரே, கைகாலுங்களாம் சொல்லலை, என்னை கண்மணி போல காத்தரும். அவ்வளவு பாதுகாப்பு. ஒரு தூசி விழாமல் இருக்கிறதுக்கு அழகாக மேலே ஒரு மூடி, கீழே ஒரு மூடி, மேலே கொஞ்சம் முடிகள், அப்படியே தூசி வந்துடாமல் இருக்கிறது. அந்த கண்விழி அதில் ஏதாவது தூசி விழுந்துருச்சுன்னா சரீரம் முழுவதும் என்ன செய்யுது? பாடுபடுது. கை அதை எடுக்கிறதுக்கு முயற்சிக்குது, கண்கள்லேருந்து கண்ணீர் வடிகிறது, அப்படியே வெட்டி வெட்டி தள்ளுறோம். அத்தனை பாடுபடுது. அதே போல தான் நீ எனக்கு கண்மணியை போல இருக்கிறாய். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாய், ஆண்டவருக்காக பரிசுத்த வைராக்கியம் கொள்ளுகிற மனிதர்களை ஆண்டவர் அத்தனையாக நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அத்தனை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். கண்மணி போல என்னை காத்தருளும். அதுக்கு அடுத்தபடியாக படிங்க பார்ப்போம்.
நான் இப்ப இயேசுதான் திரும்ப சொன்னான், என் கைய உன்னை பழி வாங்கினான அவனுக்கு விரோதமாக அசைப்பேன். அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். இப்போ நீ அடிமை, என்னமோ அவன் உனக்கு என்ன செஞ்சிருவான்? கொள்ளையாவான். எகிப்தில் அப்படிதானே நடந்துச்சு. அடிமைத்தனம் 400 வருஷம். இப்ப இவங்க அவங்கள என்ன செய்யறாங்க? எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்படிங்கிற ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதைத்தான் இதைத்தான் எல்லாத்தையும் வாங்கி மாட்டிட்டு வந்துட்டான். கொள்ளையிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 400 வருஷம் உழைப்பை தின்னுட்டான். கொள்ளையிட்டார்கள். நான் கை அசைச்சாலே என்ன செஞ்சிருவான்? அப்படியே சூழ்நிலையை தலைகளாக மாற்றேன்னு சொல்றேன். மண்மேடுல கட்டடங்கள் கட்டும்படியான அளவுகோல்கள்லாம் பிடிக்கப்படுது. அளவுகோல்கள் பிடிக்கப்படுது. இந்த மதில் கட்ட மாட்டேன், அக்கினி மதிலா நானே இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் வந்து உங்கள்கிட்ட இருப்பேன், நான் வந்து உங்கள் நடுவில் வாசமா இருப்பேன். பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சீயோன்லாம் வந்துரு, உனக்கு மகிமையை தர விரும்புகிறேன். அங்கே இருக்காதா? என்னமோ அங்கே மகிமை இல்லை. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன்? எருசலேமுக்கு வந்தாச்சு. அங்கே சிறையிருப்பின் டைம் முடிஞ்சு போச்சு. என்னமோ இங்கே தான் நான் தங்க போகிறேன். இப்போ மாத்திரமல்ல, 1000 ஆண்டு ஆட்சியில் நிரந்தரமாகவே நான் இங்கே தான் செய்ய போகிறேன், தங்க போகிறேன். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. சின்ன செய்தோம். நான் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் கர்த்தரும் சொல்றாரு. 12 யார் வாசம் பண்றான்னு சொல்றாரு? 11 கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். யார் பேசுறா? கிறிஸ்து பேசுற. ஜாதிகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவர் தான் இப்ப சொல்றார். அவர் வந்து வாசம் பண்ணுவார். அந்த நாள்ல கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். என்னுடைய ஆளுகைக்கு கீழே வருவாங்க. இயேசு சொல்றார், நான் வருவேன். அதே போல இவரும் என்ன செய்வேன்றாரு? நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவார். இப்ப அறிய மாட்டேங்கிறான்ல மேசியா இயேசுனா வேண்டாங்கிறான். அந்த நாட்கள்ல அவர்கள் குத்தின கடைசி அதிகாரங்கள்ல நம்ம படிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்துலலாம் தன்னை அவரை குத்தினதற்காக என்ன செய்வாங்கன்னு போடப்பட்டிருக்கு. புலம்புவார். இவரை போய் இவ்வளவு பாடுபடுத்திட்டோங்க. இயேசு மகிமை உடையவராக நின்று கொண்டு பேசுகிறார். மண்மேடுகளாக கிடக்கிற இடத்துல நான் ஆசீர்வாதத்தை தரும்படியா வந்திருக்கிறேன். பாதுகாப்பில்லாத சூழ்நிலை போல உணர்கிற உன் இடத்துல கர்த்தரே உனக்கு அக்கினி மதிலா இருந்து பாதுகாக்க வந்திருக்கிறார். நீ அவருடைய பார்வையில நம்ம எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றது? ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசி ஆண்டவரே, பெருக்கி வெளியே தள்ளிட்டு போயிடுவார். நம்ம அவருடைய பார்வையில யாருன்னு சொல்லணும்? சொல்லுங்களேன். தாவீது ராஜா அவரை பார்த்து ஒரு குப்பையை போல என்னை காத்தருள்னு ஜெபம் பண்ணாருன்னா, குப்பையை யாராவது பாதுகாப்பாக வைப்போமா? காலையிலே குப்பை வண்டி வந்தோடனே அள்ளி போட்டுருவோம். கண்மணி போல என்னை காத்து வரலாம், அப்படிதான் ஜெபம் பண்றார். நம்முடைய ஜெபங்களும் மாறும். கண்மணி போல அவருடைய பார்வையில நம்ம விலையேற பெற்றவர்கள் என்கிற அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும்? சிறையிருப்புல இருந்து என்னையே நான் என்ன செய்யக்கூடிய விடுவிக்கக்கூடிய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் தான் எழும்பி வரணும். அவர் கையை பிடிச்சி தரன்னு என்ன செய்ய முடியாது? இழுக்க முடியாது. பாவத்தின் சிறையிலிருந்து, சிறையிருப்பின் அனுபவங்கள்லிருந்து நான் எழும்பி வரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். அடுத்த வசனம் படிங்க பார்ப்போம். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். ஒரு வாட்டி எருசலேமை என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிட்டார். திரும்பவும் தெரிந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களையும் எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல். எருசலேமின் மேல ஆண்டோடைய வைராக்கியம் அவ்வளவா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஹமாஸும் இஸ்ரவேல் என்ன செய்யறான்? அடிதடி போட்டு கிடக்க. ஆண்டவருக்கு எது வேணும்னு சொல்றாரோ அங்கதான் சாத்தான் வந்து நிப்பா, எனக்கு வேணும்னு சொல்ற. இப்ப நீங்க அவருக்கு வேணும்னா உங்கள்கிட்ட தான் ரொம்ப போராடுவான், உங்கள்கிட்ட தான் ரொம்ப போராடிட்டு இருப்பான். எருசலேம் இப்ப அவரு திரும்பவும் தெரிந்து கொள்ள போகிறார். அதுல உட்கார்ந்து இருந்து கொண்டு பூமி முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிறார். கடைசி வசனம் படிக்க முடியும். மாம்சமான சகலமான பெயர்களே, பூமியில் உள்ள எல்லா மாம்சமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். எழுந்தருளினார். இது எதை குறிக்குது? ஏற்கனவே பார்த்தோம். நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தன்னுடைய ஜனங்களுக்கு
தன்னை நேசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும், தன்னை நேசிக்காத தனக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராகவும் ஒரு மனுஷனும் வாய் திறந்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இன்னைக்கு ஏதாவது அநியாயம் அக்கிரமம் நடந்ததுன்னா நம்ம தெருவில் வந்து போராடுகிறோம். ஒரு தண்ணி வரலன்னா குடத்தோட வெளியே வந்துடுறோம். ஒரு ரோடு போடலைன்னா ரோடை மறிச்சிடுறோம். அந்த நாட்களில் எவனுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஒரு காரியத்துக்காகவும் என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. நியாயமான தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறபடினால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் மண்மேடுகள் கட்டப்படும். அவர்களுடைய வாழ்க்கையில் அக்கினிமதிலாக இருந்து அவர்களை பாதுகாப்பார். ஜனங்களின் திரட்சியினால, அங்கே மிருக ஜீவன்களின் திரட்சியினால அவர்களுடைய வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அடிமைப்படுத்தினவர்களை இவர்கள் அடிமைப்படுத்தி வாழுகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் மற்ற ஜனங்களுக்கோ அது நியாய தீர்ப்பாக அமையும் என்கிற ஒரு செய்தியை இங்கே சகரியா தன்னுடைய 3வது தரிசனத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கும் நமக்கும் சொல்றார். அவரை அண்டிக் கொண்டோன்னா, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அவரை அண்டிக் கொண்டான நம்முடைய வாழ்க்கையினுடைய மண்மேடுகளை அவர் மாற்றுகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அளவுகோலோடு கூட வந்து அளக்கும்படியாக வந்து நிற்கும்போது நமக்கே நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் எப்படி விடுதலை பெற்று வெளியே வர முடியும் அப்படின்னா, கிறிஸ்து ஒருத்தர் நினைச்சாருன்னு சொன்னார், விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலையாக முடியும் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார்.